வணக்கம். ஓகே. வணக்கம். நான் பிரியா நாயர். இந்தியன் ஃபிலிம் அண்ட் டிஜிட்டல் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட்டா இருக்கேன். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா காக்கிவாடன்பட்டி ஆடியோ லான்ச்ல கலந்துக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ காக்கிவாடன்பட்டி படம் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ல போனா ரொம்ப டியூரேஷன் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணாங்க. ஸோ ஒரு 1 இயர் பேக் வந்து இதோட ட்ரெய்லர் அண்ட் டீசர் வந்து நாங்க லான்ச் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆடியோ லான்ச் வந்து இப்ப வச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே தெரியும் உங்களுக்கு வந்து அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்போ ஒரு படத்தை முடிக்கணும் அப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த டைம் டிலே ஆகும்போது எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கையிலேயே ஃபுல் அமௌண்ட் வச்சுட்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸ் கூட போயிருக்கலாம். ஸோ அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு படத்தை முடிச்சு கொண்டு வரதுக்குள்ள அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சோ அப்படி பண்ணி வெளியில வர படங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது அந்த தியேட்டரிக்கல் ரிலீஸ் போகும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். சோ தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுக்கு தியேட்டர்ஸ் கிடைக்காது சின்ன படங்களுக்கு. அப்புறம் அப்படியே வந்து ரிலீஸ் ஆனாலும் வந்து லாஸ்ட்ல வந்து இவங்க கிட்ட அக்கௌண்ட்ஸ் காமிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே வரல. இவங்க கையில இருந்து அமௌண்ட் எங்களுக்கு திருப்பி இந்த செலவாயிருச்சு அந்த செலவாயிருச்சு, போஸ்டருக்கு அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், அதுக்கு செலவாயிருச்சு, இதுக்கு நீங்க அமௌண்ட் நீங்க கையில இருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கொண்டு வந்து விட்டுருவாங்க. சோ வந்து இந்த இந்த விஷயத்துல இருந்தெல்லாம் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் இல்லாம ஒரு தப்பான பர்சன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து கரெக்டா பண்றவங்க இருக்காங்க. சோ தப்பான ஆட்கள் கிட்ட மாற்ற ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சோ அதெல்லாமே வந்து மாத்தணும். அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் வந்து அவங்களை வந்து சேஃப் கார்ட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுதான் வந்து இந்தியன் பிலிம் அண்ட் டிஜிட்டல் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரிலீஸ்ல மெயினா வந்து ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ஒரு படத்தோட போற ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களால வந்து அதை எடுக்க முடியாம போயிடும், ரிலீஸ்க்கு அப்புறம் எடுக்க முடியாம போயிடும். ஸோ அந்த ரிலீசிங் சப்போர்ட்டும் நம்ம பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து நம்ம அசோசியேஷன்ல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்காகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நவம்பர் 28 வந்து அட்டகாசம் நம்ம அஜித் சார் நடிச்ச அட்டகாசம் படத்தை வந்து நான் எடுத்து ரீரிலீஸ் பண்ணியிருந்தேன் இஃப்மா மேக்ஸ் ப்ரொடக்ஷன் சார்பா. சோ அதுலயே பாத்தீங்கன்னா அந்த ரிலீஸ்லயே எனக்கே வந்து நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். சொல்ல போனா நேத்து வரைக்குமே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட வந்து கலெக்ட் பண்றதுக்கு அவ்வளவு டைம் ஆயிடுச்சு. நேத்து கூட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வந்து ஒரு பேமெண்ட் வந்தது. அதுவும் எப்படி வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரவாயல் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் சிஎம் செல்ல கம்ப்ளைண்ட் பண்ணி சிஎம் செல்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு வந்து 1 வீக்லயே வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. முன்னாடி எல்லாம் வந்து சிஎம் செல்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஒரு 20 days 30 days அந்த மாதிரி கூட ஆகும். பட் இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ஒரு 1 வீக்லயே வந்து ஆக்ஷன் எடுத்து மதுரவாயல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வந்து கரெக்டா அந்த ஃபாலோ பண்ணி கொடுத்து எங்களுக்கு கலெக்ஷன் வந்து கிடைக்கிறதுக்கான சப்போர்ட் வந்து பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த இது எதுக்காக வந்து அந்த அட்டகாசம் படம் ரீ ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த நாங்க ரிலீஸ் பண்ணும்போது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட கனெக்ஷன்ஸ் பிளஸ் வந்து தியேட்டர்ஸோட கனெக்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மூலமா எங்களோட அசோசியேஷன்ல இருக்க மெம்பர்ஸ்க்கு நாங்க சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ எங்க அசோசியேஷன்ல ஒரு அரௌண்ட் 300 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட படங்கள்லாம் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு டீமா ஃபார்ம் பண்ணிட்டு ஸோ இந்த படம் மூலமா கிடைச்ச அந்த கனெக்ஷன்ஸ் வச்சு நம்ம வந்து எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து அந்த விஷயங்கள் பண்ணோம். ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த தியேட்டர் கிடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது பிளஸ் வந்து சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து சப்சிடிஸ் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எல்லாமே டோட்டலா ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து இப்ப இருக்க கவர்மெண்ட் கண்டிப்பா அது ஒரு ஆக்ஷன் எடுத்து அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அது ஒரு கோரிக்கையாவும் நாங்க இங்க வைக்கிறோம். அது மட்டும் இல்ல இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் திரும்ப நாங்க வந்து இந்த கமிங் ஃப்ரைடே அஜித்திசம் டே 34th இயர் அஜித்திசம் டே வருது. அதுக்கு திரும்பவும் வந்து அட்டகாசம் படத்தை வந்து நாங்க ரீ ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ அதுக்கும் வந்து எல்லாரோட ஆதரவும் எங்களுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம ப்ரொடியூசர்ஸோட நலனுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். அதை வந்து ஒரு கோரிக்கையா நாங்க வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அப்பாயின்மெண்ட் சிஎம் சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கறதுக்காக ஒரு மெயிலும் பண்ணிருக்கோம். எங்களோட கோரிக்கைகள் எல்லாம் அதுல வந்து ஒரு ஷார்ட்டா வந்து பண்ணிட்டு அதை வந்து கோரிக்கையும் வச்சிருக்கோம். ஸோ எப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னு தெரியல. அது கிடைக்கும் போது டைரக்டா போய் பார்த்துட்டு எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சொல்லிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான கோரிக்கையை வைப்போம். இல்ல ரெக்கவரி பண்ணுவோம் அப்படி சொல்ல. ஆக்சுவலி நான் வந்து அட்டகாசம் படம் ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்னேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 100+ தேட்டர்ஸ் நாங்க வந்து ரிலீஸ் பண்ணிருந்தோம். ஸோ அப்ப ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் வந்து டெய்லி கொடுப்பாங்க, டிசிஆர் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிசிஆர்ஸ் வந்து வந்துச்சு. இன்னைக்கும் சொல்ல போனீங்க பாத்தீங்க அப்படின்னா மீஞ்சூர் கேகே சினிமாஸ்ல இருந்தெல்லாம் எங்களுக்கு இன்னும் இது ரிப்போர்ட்டே வரவே இல்லை. அந்த மாதிரி சில தேட்டர்ஸ் கூட இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலர் தான் நான் சொல்றேன், எல்லாருமே சொல்ல, ஏன்னா நல்லா பண்ணவங்களும் இருக்காங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நார்மலா இப்ப ஒரு படம் பார்க்க போறாங்க அப்படின்னா
அமௌண்ட் கொடுத்துதான் வந்து டிக்கெட் வாங்குவாங்க. யாரும் வந்து கிரெடிட் வச்சுட்டு இன்னைக்கு நான் படம் பாத்துக்கிறேன், நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அமௌண்ட் கொடுத்துதான் வந்து டிக்கெட் வாங்கி பாக்குறாங்க. சோ அப்படிங்கும்போது அந்த கலெக்ஷன்ஸ் வரும்போது தியேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள அந்த பேமெண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. சப்போஸ் வந்து இப்போ நம்ம ரைட்ஸ் ஹோல்டர்ஸ் நாமளே வந்து டைரக்டா தியேட்டர்ஸ் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா டைரக்டா நம்மளுக்கே வந்துரும். சோ இந்த நடுவில் இருக்க பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 2 வீக்ஸ்ல அந்த கலெக்ஷன் அவங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை அவங்க ரொட்டேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணிட்டு அந்த யாருக்கு போய் சேரணுமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அட்டகாசம் மூவியோட பேமெண்ட் வந்து எனக்கு வரணும் இல்லையா? சோ எனக்கு வந்து கொடுக்காம அவங்களே அதை ரொட்டேட் பண்ணிட்டு அது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நவம்பர் 28 நான் 2025ல ரிலீஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ரிலீஸ். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 7 மந்த்ஸ். இன்னைக்கு வரைக்குமே வந்து சில தியேட்டர்ஸ் வந்து இன்னும் ரிப்போர்ட்டே கொடுக்கல அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஸோ இது அந்த படம் நான் எடுத்து ரிலீஸ் பண்ணதே பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணும். ரிலீஸ் பண்ணும்போது அவங்க தப்பான ஆளுங்க கிட்ட போய் மாட்டிட்டு அவங்களால ரிலீஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க. அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை எடுத்து நம்மளே வந்து மத்தவங்களோட படத்தை எடுத்து நம்ம ரிலீஸ் பண்ணி ட்ரையல் பாக்குறதுக்கு நாமளே வந்து ஒரு படத்தை எடுத்து நம்ம ரிலீஸ் பண்ணி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கி நம்ம ரிலீஸ் பண்ணோம். அந்த ரிலீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப கிடைச்ச கான்டாக்ட்ஸ்ல இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு யார் யாரு கரெக்டா இருப்பாங்க, யார் யார்கிட்ட கொடுக்க கூடாது, யார் வந்து ஏமாத்துவாங்க, அது எல்லாமே இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. சோ இதை வந்து நம்ம மெம்பர்ஸ் வந்து சொல்லி நீங்க அவங்க கிட்ட கொடுக்காதீங்க, நீங்க கரெக்டான பர்சன்ஸ்க்கு கொடுங்க அந்த மாதிரி சொல்லி நம்மளால கைட் பண்ண முடியும். பிளஸ் வந்து இப்ப கொஞ்சம் தேட்டர்ஸோட கான்டாக்ட்ஸும் கிடைச்சிருக்கு. சோ அதை வச்சு நம்ம வந்து நம்மளோட மெம்பர்ஸுக்கு தேட்டர்ஸ் வந்து எடுத்து கொடுக்க முடியும், அவங்களோட படங்களுக்கு தேட்டர்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் நாங்க வந்து சப்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த அசோசியேஷனே இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த அசோசியேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் யாரும் பண்றது இல்ல. ஸோ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றப்போ அந்த டைட்டிலே வந்து ஒரு வியாபாரமா பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி அப்படின்னா இப்போ ஒருத்தர் டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தர் போய் அந்த டைட்டில் கேட்கறாங்க அப்படின்னா இந்த டைட்டில் வந்து முன்னாடியே வேற ஒருத்தங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப வந்து நிறைய அசோசியேஷன்ஸ் வந்துருச்சு. அதனால அந்த மாதிரி பிரச்சனைகளும் இப்ப இல்ல. ஸோ இப்போ மெயினா சப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது தான். அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ அதுக்கான சப்போர்ட் வந்து நம்ம அசோசியேஷன் நம்ம மெம்பர்ஸ்க்கு பண்றதுக்காக நம்ம நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது நம்ம காக்கிவாடன் பட்டியோட ரிலீஸ்க்கும் கண்டிப்பா நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி வந்து எனக்கு அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். அதனால அட்டகாசம் எடுத்துட்டு நான் ரிலீஸ் பண்ணிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வாலி பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்ப அட்டகாசம் இப்போ 34th இயர் ஆஃப் அஜித் சண்டே வரதுனால இப்போ மறுபடியும் வந்து 31st நம்ம ஜூலை 31st வந்து அட்டகாசம் திரும்ப ரிலீஸ் பண்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அஜித் சார் மட்டுமே நான் எடுக்கல அப்படிங்கிறது சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து குத்து பண்றோம் நம்ம சிம்பு சாரோட. ஸோ அதனால அவரு மட்டுமே அப்படின்னு கிடையாது. பட் வந்து அவரு ரொம்ப பிடிக்கும். அது பிடிக்கும், அவரு ஃபேன் தான். ஆமா சார். இன்னொரு விஷயம் சார், திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் 2 சங்கம் இருக்குங்க சார். எங்களுக்கு 3வது சங்கம் சார். திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் 3 இருக்கு சார். எங்களுக்கு 3வது சங்கம் சார். தமிழ் முருகன் சார்னு ஒரு சங்கம், பாரதிராஜா குரூப் ஒரு சங்கம் வச்சிருந்தாங்க. இந்த 2 சங்கங்கள் தான் சார் தமிழ்நாட்டையே ஆட்டி படைக்குது. சின்ன தயாரிப்பாளர்களுக்கு எந்த ஹெல்ப்புமே அவங்கனால இல்லைங்க சார். அவங்க பெரிய ஆளுகள் மட்டும்தான் சார் பாக்குறாங்க. எங்களை மாதிரி எளிமையான ஏழையான சின்ன பட்ஜெட் தயாரிப்பாளர்ல எங்களுடைய கோரிக்கைகளை அவங்க கேட்கறதே இல்லைங்க சார். ஒரு பிரஸ் மீட்ல அமைச்சர்கிட்ட வந்து அவங்கதான் வந்து கோரிக்கையை வச்சாங்க, சின்ன படங்கள் தான் மெயினா வரணும், அவங்களுக்கு மானியம் தரணும்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி தவறான அலிகேஷன் இருக்கக்கூடாது. சரி, இது நீங்க சொல்ல கேட்போங்க. 2வது அது அவங்க சொன்னாங்க. இதையும் நான் பதிவு பண்றேன், இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். அதாவது இது வந்து அரசாங்கத்துக்கு தெரியுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். எங்களுடைய கோரிக்கையான தொழிலாளர்களுக்கும் சிறு குறு தயாரிப்பாளர்களுக்கும் பையனூர்ல 90 ஏக்கர்ல ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறதுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி திட்டம் போட்டாங்க. அதனுடைய பயனாளிகள் அவங்கதான் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டுக்கு வேண்டி கொடுக்குறது அவங்கதான். எங்களை மாதிரி சின்ன தயாரிப்பாளர் அங்க மெம்பரே ஆக முடியாது. அப்போ எங்களுடைய கோரிக்கை யாருக்கிட்ட சார் சொல்றது? கவர்மெண்ட் கிட்ட சொல்ல முடியும். கவர்மெண்ட் கிட்ட நாங்க 30 நாள் ஆச்சு, 30 நாளைக்கு மேல இருக்கும் நாங்க மெயில் பண்ணி எங்களுடைய கோரிக்கைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஆர்கே செல்வம் சொன்னது, எங்களுக்கு கொடுத்த நிலத்துல எங்களால வீடு கூட கட்ட முடியல இன்னும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரே வந்து உதவிதான் கேட்டிருக்காரு. நீங்களும் உதவியா கேளுங்க. அதுதான் சார் நான் கோரிக்கையா வைக்கிறோம். உதவியாங்கிறத கோரிக்கை. எங்களை மாதிரி சிறு தயாரிப்பாளருக்கு அரசாங்கம் எங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி இந்த பையனூர்ல பில்டிங் கட்டுறதுக்கு உண்டான வேலை செய்யும் போது எளிய தயாரிப்பாளருக்கு உதவுவாங்கிறது ஒரு கோரிக்கை. 2வது கோரிக்கை, சிறு குறு தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் 2 பேரும் இருக்கு சார். அதாவது கார்பரேட் கம்பெனிகளும் 50 பேருக்கு வச்சு வேலை செய்யற கம்பெனிக்கு 2 வித்தியாசம் இருக்குங்க சார். 50 பேர் வச்சு செய்யற தொழிற்சாலைக்கும் அதே மின் கட்டணம், கார்பரேட் கம்பெனிக்கு அதே மின் கட்டணம் கிடையாது.
40% குறைச்சி தான் கொடுக்குறாங்க. என் பேர் பிரியா. இந்த படத்துல பரிமின்ற ரோல் பண்ணியிருக்கேன் ஹீரோயினா. ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேரக்டர்ஸ்ல இருந்து கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா சீன்ஸுமே வந்து மோஸ்ட் ஆஃப் வெயிலே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்லிப்பர்ஸ் இல்லாம கூட நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு சீனுமே வந்து டேரக்டர்ஸ் வந்து முன்னாடியே எக்ஸாம்பிள் எப்படின்னா இதை நடிச்சு காட்டுவார். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ அவங்க ஐடியாஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நடிக்கிறதுக்குமே சரி, ரியல் ஸ்டோரிங்கும் போது எங்களுக்கு நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். ஸோ இந்த பட்டாசு இதுல வந்து இவ்வளோ இஷ்யூஸ் வருமா அப்படிங்கறது அந்த நடிக்கும் போது நிறைய விஷயம் நான் வந்து லேர்ன் பண்ணேன். இந்த படத்தை கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல பார்க்கணும். இது நல்லபடியா ரிலீஸ் ஆகும்னு நம்புறேன். ஸோ நீங்க எல்லாருமே தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் சுசீந்தர். மேம் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க டேரக்டர் சாரும். மேக்ஸிமம் அது முடியறதுக்கு 2 years ஆயிடுச்சு. எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. கண்டிப்பா சமூகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். தேங்க்யூ. வணக்கங்க எல்லாருக்கும். வணக்கம் சார். இந்த படம் கண்டிப்பா வெற்றியடையணுங்கிறது என்னோட வாழ்த்துக்கள். ஃபேக்டரிக்கு 4 பக்கம் வழி இருக்கணுங்களாமா. அந்த பட்டாசு கம்பெனி ஒர்க் பண்ற பக்கம் 4 பக்கம் வழி இருக்கணுமாமா. அந்த மாதிரி எங்கேயுமே இல்லைங்க. 2 பக்கம் தான் வழி இருக்குது. ஆனா ஓடுறதுக்கோ தப்பிச்சு போறதுக்கோ வழி இல்லாம வேலை செய்யறது குடோன் மாதிரி அடைச்சி வச்சுதான் வேலை செய்யறாங்க. அதே மிகப்பெரிய தவறு. அதைத்தான் இந்த படத்துல நான் முழுக்க காட்டு உள்ள க்ளோஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. 10-30 பேர் வேலை செய்வாங்க. தீபாவளி நெருங்கிச்சுன்னா அங்க அதிகமா மக்களை உட்கார வச்சு வேலை செய்யறாங்க. அந்த இடத்துல தான் வெடி விபத்து அதிகமா ஆகுதுன்னு சொல்றாங்க. இது என்னைய மிகப்பெரிய பாதிப்பு கொண்டு வந்துச்சு. அதுக்காகத்தான் இந்த சப்ஜெக்டே நான் எடுத்து இந்த ஸ்கிரிப்ட பண்ணேன். இது உண்மையிலே நடந்த சம்பவம். ஒரு பாப்பாவை கொண்டு வந்து பக்கத்து வீட்டு அம்மா வந்து அந்த குழந்தைய வந்து பட்டாசு கம்பெனி விட்டு போட்டு வெளியே போயிடுறாங்க. கடைக்கு போயிட்டு வர்றாங்க. வர்றதுக்குள்ள பட்டாசு கம்பெனி உண்மையிலே வெடிச்சு பெரிய விபத்தாது. 26 பேர் இறக்குறாங்க. காக்கிவாடம்பட்டிங்கிற கிராமத்திலேயே, உண்மையான காக்கிவாடம்பட்டி கிராமத்துல 26 பேர் சாகுறாங்க. அதுல அந்த குழந்தையும் சாகுது, அந்த முதலாளியும் சாகுறாங்க. இது மிகப்பெரிய கஷ்டமான சம்பவம். அதுதான் இந்த ஸ்கிரிப்ட். இதை அப்புறப்படுத்த போராடு இளைஞர்களுக்காக தான். அப்புறப்படுத்த முடியுமா அப்படிங்கிறத சார். வேலை இல்லாத கொடுமை சார். ஆமாங்க சார், வேலை இல்லைங்க தான் அந்த சட்டவேதா கம்பெனிக்கு போறாங்க. பயங்கர வேலை இருக்கிறாரு சார். அவர் பயங்கரமா வேலையில் இருக்கிறாரு சார். வரேன்ட்டு வரலீங்க சார், இன்ன வரைக்கும் வரல சார். இந்த படம் வந்து ஆடியோ லான்ச் பண்ணி 1 வருஷம் ஆகுதுங்க. படம் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? ஏன் இவ்வளவு டிலே? ஏன் போன ஆட்சியில் உங்களால ரிலீஸ் பண்ண முடியலையா? ஏன்னா டிவிக்கு ஆட்சி வந்தவொடனே எல்லாரும் ஃப்ரீ ஆயிட்டாங்க. டிவிக்கு ஆளுநர் வந்திருக்காரு. அதனால தானே? அப்படி இல்லைங்க சார். நிறைய பேர் நம்ம இன்னும் ட்ரை பண்ணோம். யாரும் வாங்குறதுக்கே தயார் இல்லை, பார்க்கறதுக்கே தயார் இல்லை. அதை 100 பேசா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த தேட்டர் ஓனர் ரெஸ்பான்ஸ் பண்ணல. இப்போ ஏதோ ஒரு ஒளி தெரியுது மாதிரி தெரியுதுங்க. அதை ரிலீஸ் பண்றதுக்கு அத்தனை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய கம்பெனிகள்லாம் தயாராகிட்டு இருக்குது. என்னை மாதிரி சின்ன பட்ஜெட் கம்பெனிகள்லாம் தயாராகிட்டு இருக்குதுங்கிற எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ரிலீஸ் பண்ணிடுவோங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா போன்ற போல எங்க படத்தெல்லாம் பார்க்கறதுக்கே விரும்பலைங்க யாருமே. உண்மையே சொல்றேங்க. 100 பேசா வேற பெரிய சார் எல்லாம் ஆறு இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு 1 வருஷமா சொல்லிட்டு இருந்தேன். 8 மாசமா மிகப்பெரிய வருத்தம், கஷ்டம். இந்த மாதிரி நானும் ரிப்போர்ட்டரா இருந்தா டைரக்டர் ஆகிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பக்கம் போய் செய்தி எடுத்து வெளியிட்டு தான் நான். ஆனா எங்களுக்கே அவ்வளோ ஒரு கஷ்டம். சாதாரண பணத்தை கொண்டு வந்துட்டு போயிட்டு போறவங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு யோசிச்சு பாருங்க. டிவிக்கேங்கிறதுக்காக மட்டும் சொல்லுவீங்க. ஆட்சி மாற்றத்துல மிகப்பெரிய ஒளி தெரியுதுன்னு தெரியுது. இருக்கு சார். அது வேலையில் இருப்பாரு, அட்வொகேட்டுங்க, நிறைய வேலை இருக்கு. வந்துட்டாரு, ஆனா இங்க வரல. கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வந்துட்டாரு, ஆனா இன்னும் வரல. வர முடியலையா என்னன்னு தெரியல. இப்ப இந்த ஸ்கிரிப்ட் எடுக்கும் போது நீங்க வந்து ஸ்பாட்டுக்கு போய் எடுத்தீங்களா, இல்ல வந்து ஏன்னா வந்து இது மாதிரி
தவறான மருந்து தயாரிக்க இடத்துல வந்து உங்களுக்கு கிரெடிட் கொடுப்பாங்க. எப்படி வந்து திருப்பி இதே மாதிரி ஒரு படத்தை பண்ணுவீங்கன்ட்டு அது மாதிரி ஏதாவது நடந்து வெயில் பற்றி அங்கே போய் பார்த்துட்டு வந்து வேற பக்கம் தான் விஷயம். ஷூட்டுல போனா கதை தெரிஞ்சாவே கேட்பாங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்பாங்க. இப்போ வந்து சிஎம் கூட வந்து 2-3 இடத்துல ஒரு நடிச்சு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் மானியம் எல்லாம் கொடுத்தாரு, இதெல்லாம் கொடுத்தாரு. ஸோ அது மாதிரி ஏதாவது பிளான் பண்றீங்களா? இல்லை இல்லைங்க சார், விஷயத்தை நம்ம வெளியே பொது வெளியே காட்டுறோம். பெரிய அளவுல நம்ம பண்ண வேண்டாம். மேடம் நீங்க சொல்றீங்க சிறு படங்களுக்கு வந்து தேட்டர்லாம் போட்டு ரெக்கவரி எப்படி பண்ணிருக்காங்க?